Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் நாங்கள் ஒர்க்கெலாம் போயிருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அண்ட் எங்கெங்கே சாப்பிட போயிருந்தோம் அண்ட் என்னென்ன பிளேசஸ் விசிட் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் தான் இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ண ரூமுக்கு போகிறதுக்கான வே தான் இது. ஸோ இந்த கிளிஃபோட சைடு வழியாக நடந்து போய் தான் நாங்கள் ரூமுக்கு ஃபஸ்ட்டு போனோம். இந்த சைட் ஃபுல்லாகவுமே பீச் வியூவோட நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே போகலாம். அண்ட் நிறைய பீச் வியூ ரிசார்ட்ஸ் இங்கே சைடில் போகிற வழி ஃபுல்லாக நீங்கள் பார்க்குற எல்லாமே ரிசார்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக எந்த ரிசார்ட்ஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த ரிசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். பீச் வியூ ரிசார்ட், பிளாக் பீச் ரிசார்ட் நேம். ஸோ நாங்கள் இன்ஸ்டாவில் பார்த்து புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. அவங்க 12:30க்கு செக்இன் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அந்த டைம்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருந்தோம். ஸோ வியூ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் அங்கே எங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். பீச் வியூ தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரெசார்ட். ஸோ செக்இன் சொன்ன டைமிங்க்கே அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரூம். நாங்கள் ஆக்சுவலி ஃபேமிலி ரூம் தான் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பெட்டு வேணுனாலும் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெடியாக போயிட்டோம். ஸோ அந்த டைம் தாத்தா பாட்டி கூட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஓகே கைஸ், நாங்கள் ரெடி ஆகிட்டு அடுத்ததாக கிளம்பிட்டோம். சாப்பிட போகிறோம். ஆமாம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே வீடியோ என்னென்னு இருக்கோ அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். பாருங்கள், இதுதான் எங்கள் காஸ்டியூம். இது என் காஸ்டியூம். இது ஸ்ரீயோட காஸ்டியூம். ஃபுல்லாவுமே இப்படிதான் இருக்கு. கிளிஃபோட நாங்கள் இன்னும் கீழே போகலை. இன்னைக்கு போக முடியுமான்னு தெரியல. கிளிஃப் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த சைடு ஃபுல்லாவுமே இப்படி பீச் பார்த்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டே போகலாம். ரெஸ்டாரண்ட் இருக்குது, சாப்பிட்லாம். நாங்கள் இப்போ சாப்பிட தான் போகிறோம். ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் இருக்குது, ஸ்டே பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அம்மா விட்டு போட்டு அப்பாவும் அஜித்தும் சாப்பிட போயிட்டாங்க. இப்போ நாங்கள் தான் போயிட்டுருக்கோங்க. போயாடா இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் டின்னர் சாப்பிட போயிருந்தோம். ஸோ இது ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ரொம்ப பிங்க் தீம்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ப்ளஸ் அங்கே வந்துட்டு லைவ் சீ ஃபுட்ஸ் எல்லாம் வெளியே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சீ ஃபுட்ஸில் நம்ம எது பிக் பண்ணுறோமோ, ப்ரான்ஸ் வேணுமா இல்லை க்ராப் வேணுமா இல்லை இந்த பர்டிகுலர் இந்த ஃபிஷ் வேணுமா, ஸோ அது நம்ம எது சொல்கிறோமோ அதை அவங்க நம்மளுக்கு எடுத்து குக் பண்ணி தருவாங்க. ஸோ நம்ம ப்ரான்ஸ், க்ராப், அப்புறம் கிங்ஃபிஷ்ஷில் பெரிய ஒன்று சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் சிக்கனும் சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு 20 to 25 minutes வெயிட்டிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வேறு எதாவது வேணும், ஸ்டார்டர்ஸ் இந்த மாதிரி எதாவது வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டு நம்ம அங்கே வெயிட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வியூ சூப்பராக இருந்தது. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டைம்லேயே ஃபுட் எல்லாமே வந்துருச்சு. ஃபுட் எல்லாமே டேஸ்ட் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது. அந்த ஃபுட் ப்ளஸ் அந்த வியூ எல்லாமே அந்த கெஃபேல சூப்பராக இருந்தது. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நைட் ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து சாப்பிட்டு வெளியே வர்றதுக்கே. அண்ட் நாங்கள் கிளிஃபோட கீழே போகலை, பீச் கிட்டே போய் பார்க்கல. ஸோ
நைட் வியூவுமே அங்கே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிருந்தோம் நைட்டு. கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருந்தது. அங்கே ஸ்டெப் மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் கிளிஃப் வழியாக இறங்கி நம்ம பீச்சுக்கு போகிறதுக்கு. ஸோ எங்களுக்கு பார்க்க கிட்டத்தட்ட கோவா மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அங்கே நைட்டு எல்லா ரிசார்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் லைட்லாம் போட்டு ஒரு வைப்பில் இருக்கும். ஸோ நாங்கள் நடந்து போயிட்டுருந்த எல்லா இடத்துலையும் ரெஸ்டாரண்ட்ஸ், ரிசார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டிம் லைட், கேண்டில் லைட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் பீச் கிட்ட போயிட்டோம். நைட் வியூ ஆஃப் வர்க்கலா பீச். நாங்கள் பீச் ரீச் ஆகிட்டு 10 to 15 மினிட்ஸ்லேயே சரியான மழை பெஞ்சுது. ஸோ விஹாவும் கையில் இருக்கிறதுனால ரொம்ப நேரம் நாங்கள் பீச்சுக்கிட்ட நிற்கலை. அண்ட் வந்துட்டு ரிட்டன் நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் ரூம் கிட்ட. அண்ட் அன்றைக்கும் மழை இருந்தது லைட்டாக. நாங்கள் ஜடாயு பார்க்க போகலான்னு ஒரு பிளான் இருந்தது. பட் அது வர்க்கலா கிட்டேருந்து 38 kilometers to 40 kilometers ட்ராவல் இருக்குது ஜடாயு பார்க்க போகிறதுக்கு. ஸோ மழையெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆனதும் விஹா கூட்டிகிட்டு கொஞ்ச நேரம் அங்கே பீச் வியூவெல்லாம் பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்களாம் ரெடி ஆகிறதுக்காக. ஸோ நாங்கள் ஜடாயுக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அங்கே 40 kilometers நியர்பை சடையமங்கலம்ங்கிற இடத்துல தான் இந்த ஜடாயு எர்த் சென்டர் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் இங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் மேலே அந்த ஜடாயு பார்க்க போகிறதுக்கு ரோப் காரில் தான் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெர் ஹெட் வந்துட்டு 250 சம்திங் வருது. அண்ட் நார்மல் ஃபீ, என்ட்ரி ஃபீ வந்துட்டு 250. ஸோ பெர் ஹெட் 555 rupees அங்கே எழுதியிருந்தாங்க. ஸோ நாங்கள் டோட்டல் 5 மெம்பர்ஸ்க்கு நாங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் உள்ளே வந்துட்டு நல்ல கூட்டமாகவே இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் லைனில் நின்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரோப் காரோட டிக்கெட்ஸே வந்துட்டு அவைலபிளாக இருந்தது. ஸோ டிக்கெட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம அங்கே வெயிட்டிங் லாஞ்சில் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற இடத்துலையே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு அண்ட் குட்டி குட்டியாக இந்த டால்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னா அவங்களே கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டிங் டைமில் நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரைஸஸ் எல்லாமே வந்துட்டு ரீசனபிளான ப்ரைஸஸ் தான். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் வந்து அங்கே குழந்தைங்கள கூட்டிகிட்டு வர்றதுனால அவங்க வந்துட்டு இந்த கிட்ஸோட அட்ராக்ஷனாக அதை வச்சுருந்தாங்க. அண்ட் மகாபாரதத்தில் வர அந்த ஒரு சேரியட்டோட இதுவும் அங்கே கோல்ட் பிளேட்டட் நினைக்கிறேன், அதுவும் அங்கே வச்சுருந்தாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்துலேயே எங்களோட ஸ்லாட் வந்துருச்சு. ஸோ ரோப் காரில் ஏறுறதுக்கு போகும்போது தான் தெரியுது அந்த ரோப் கார் ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஸோ நம்ம அப்போ தான் ஏறணும், அது வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ரன்னிங்லேயே வந்துட்டு ஏறணும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே கைஸ், நாங்கள் ஃபைனலாக ஏற போகிறோம். ரன்னிங் இது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா என்ன விகா 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 எங்கனட்டு விகா அவளு பேட்ஸ் கண்ணு வச்சிருக்கா ஏய் போட்டோ ஐ கட்டைன் കാണണ്ട് കൈ ഇനി ഇവിടെ പതിച്ച എടാ എന്തുവാ ഗമാ വികാ കളറാ അത് മാർബിൾ വെച്ചിട്ടുണ്ട് കണ്ണല ரோக்காலேருந்து இறங்கின உடனே நம்ம வந்து ஜடாயோட லெஃப்ட் சைடு விங் கிட்ட தான் நம்ம போவோம்.
ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே அதோட ஸ்டோரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது ஜடாயு வந்துட்டு சீதாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ராவணன்கிட்ட ஃபைட் பண்ணும். ஸோ ராவணன் வந்துட்டு ஜடாயுவோட லெஃப்ட் சைடு விங்கை வந்து கட் பண்ணும்போது ஜடாயு வந்து விழுந்த அந்த பாறை தான் இந்த பாறை. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஜடாயுக்காக டெடிகேட் பண்ணி இந்த ஸ்டாச்சு அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அங்கே ராமனோட ஒரு சின்னதாக ஒரு கோவிலும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே போக முடிகிற டைமிங்ஸில் தான் நம்ம போயிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த ராமன் டெம்பிளையும் நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணிக்கலாம். எது இருக்கு ரஞ்சித்? ரஞ்சித் ராமர் கோவில் இருக்கு, வாங்குறோம். ராமர் கோவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ராமர் கோவில் என்ன இருக்குது? ராமர் தான் இருப்பார், வேறு யாரும் இருப்பார். அங்கே ஒரு கொடி பறக்குது, வர்ற கொடி பறக்குது. இதாரா கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ராமன் கோவில் போகிறதுக்கு பார்த்தோம். ஸோ அங்கே டைமிங் வந்து 5:30, மார்னிங் 11:30 க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் 5:30க்கு தான் அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து ஸ்ரீராமரோட பாதம் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க அதை கிளாஸ்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அதை ப்ரே பண்ணிவிட்டு வர மாதிரி. அங்கேருந்து தான் ஜடாயுக்கு வந்துட்டு ராமர் வந்து மோட்சம் கொடுத்தாங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரியில் வந்துட்டு போட்டிருந்துச்சு. ஸோ நாங்கள் அதையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து ரிட்டன் வந்துட்டோம்.